திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 403 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 20. சிவபுராண சிந்தனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். சிவபுராணம் மங்கள வாக்கியமும் பாயிரமும் திருவாசகம் முழுதிலும் இருக்கின்ற பொருளும் சாஸ்திர முடிவில் அருளிய அணைந்தோர் தன்மை கருத்தின் பயனும் அடங்கும்படி ஸ்ரீபஞ்சாட்சரத்தை முன்னாக வைத்து ஐவகையாக நின்ற முறைமைகளையும் எண்வகையாக நின்ற முறைமைகளையும் துதித்தலை உணர்த்துகின்றது. திருவாசக சிவபுராணத்தை 8 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலிலே வருகின்ற நமச்சிவாய வாழ்க என்பதை தொடர்ந்து 5 வாழ்க அமைகின்றது. நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்களி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இவ்வாறு நாதன் தாழ்வாழ்க என்பது முதல் வருகின்ற வாழ்த்து 5ம் நாதாதியாக நின்ற முறைமை. நாதன் தாழ் வாழ்க என்பது முதல் இறைவன் அடி வாழ்க என்பது வரை உள்ள அடிகள் இருக்கின்ற வாழ்த்து 5ம் சிவபெருமான் நாதாதியாக நின்று அருள் வழங்கும் முறைமையினை அறிவிக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக 6 வெல்க வருகின்றது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞகன் தன் பெய் கழுல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கழுல்கள் வெல்க, கரங்குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. இவ்வாறு வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்பது முதல் வருகின்ற வெல்க என்ற இந்த பகுதி அது திருவடியின் வெற்றியினை கூறும் பகுதி. பஞ்சமல நிவிருத்தியை அறிவிப்பன. அடுத்து வருகின்ற போற்றிகள் 8. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்று 8 போற்றிகளும் சிவபெருமானது காருண்யமயமான அஷ்டகுணங்களை துதிப்பது. இனி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற 17 மற்றும் 18வது அடிகள் அபேதமாக இறைவன் நின்று அனுக்கிரகம் பண்ணி சிவ காருண்யத்தினாலே அவ்வருளாய் நின்று வணங்கியது. அடுத்ததாக வருகின்ற சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதுமோய உரைப்பன் யான் என்ற 19 மற்றும் 20வது அடிகள் சிவபுராணத்தை சொல்லுவான் என்றார் பஞ்சமல தடைகளும் நீங்கி உயிரானது பேரானந்தத்தை பெற்று இன்ப சுகமடையும் பொருட்டு சொல்கின்றது என்ற கருத்து. அடுத்ததாக கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி என்கின்ற 21, 22வது அடிகள் அது எம்பெருமான் ஸ்வயம் குருவாய் வந்த அந்த ஆச்சாரியரை துதித்தது. பரம்பொருளாகிய சிவபெருமான் தன் பெரும் கருணையை அறிவித்தற்கு ஞானகுருவாய் எழுந்தருளின திருப்பெருந்துறை குருவை நமஸ்கரித்து இப்புராணத்தை சொல்லுவேன் என்பது இதனுடைய கருத்து. அடுத்ததாக வெண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே என்கின்ற 23 மற்றும் 24வது அடிகள் இவை மகாவாக்கிய பொருள். எனவே சகல வேதாந்த பொருளான சைவ சித்தாந்த சிவபுராண சாஸ்திர சம்பிரதாய பயன்களும் அடங்கியிருப்பதை உபதேசத்தால் அனுபூதி பெறத்தக்கது என்பதை இது உரைக்கின்றது. அடுத்ததாக நின் பெருஞ்சீர் என்ற 24வது அடி முதல் பல்லோரும் ஏத்தப் பணிந்து என்று 95வது அடிவரை இருக்கின்ற பகுதி ஸ்தோத்திரம் இப்புராணத்தினது பெருமையையும் இப்பொருள் பயனை உணர்வோர் உணர்த்துவோர் பயனும் அருளியவாறு. இனி இந்த சிவபுராணத்தின் பொருள் நமசிவாய என்கின்ற நாதன் நாமமாகிய திருவைந்தெழுத்து வாழ்வதாக. நாத தத்துவத்தையும் கடந்து விளங்கும் தலைவனாகிய சிவபெருமானுடைய திருவடிகள் வாழ்க. கண்ணிமைக்கும் நேரம் கூட எனது உள்ளத்தின் நீங்காது நிற்கும் பெருமானுடைய திருவடிகள் வாழ்க. திருப்பெருந்துறையில் அடியேனை ஆண்டு கொண்ட குருமணியினுடைய திருவடிகள் வாழ்க. ஆகமங்கள் ஆகி நின்று அன்னிப்பான் திருத்தாள் வாழ்க. தான் ஒருவராகவே இருந்தும் தனது சக்தியால் பல பல வடிவம் கொண்டும்
எல்லா ஆன்மாக்களோடு கூடியிருத்தலால் ஒருவன் அல்லாதவனாகவும் உள்ள கடவுளின் திருவடிகள் வாழ்க. வெய்ய வினைப்பகையை தொலைத்து என்னை ஆட்கொண்ட மன்னவனுடைய திருவடிகள் வெற்றி பெறுக. பிறவியாகிய மரத்தை ஞான வாழ் கொண்டு வினையாகிய வேரோடு வெட்டவல்ல தலைக்கோலமுடைய பெருமானுடைய சிலம்புகளை செறிய அணிந்த திருவடிகள் வெற்றி பெறுக. புறச்சமயத்தாருக்கு எட்டா தொலைவில் உள்ள சிவபெருமானுடைய அழகிய திருச்சிலம்புகள் அணிந்த திருவடிகள் வெற்றி பெறுக. கைகூப்பி வணங்கும் அன்பர் மனத்தில் எழுந்தருளி மகிழ்ந்திருக்கும் அருள் அரசின் சிலம்பணிந்த திருவடிகள் வெற்றி பெறுக. இறைவன் தாளில் தலை தாழ்த்து வணங்குபவர்களை மென்மேலும் உயரச் செய்கின்ற சிறப்பு வாய்ந்த பொருள் சேர் புகழோன் சிலம்பணி திருவடிகள் வெற்றி பெறுக. எப்பொருளையும் ஆள்பவனும் எல்லா உயிர்க்கும் தலைவனுமாகிய சிவபெருமான் திருவடிகளுக்கு புகழ்தலோடு கூடிய வணக்கங்கள். எம்முடைய உயிர்த்தந்தையாகிய சிவபெருமான் திருவடிகளுக்கு வணக்கம். பேரறிவொளி வடிவினனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு வணக்கம். சிவபெருமானுடைய செம்மையான திருவடிகளுக்கு வணக்கம். தன்னோடு நல்ல நட்புரிமை பாராட்டுகின்ற அன்பர்தம் அன்பினில் நிலைபெற்று விளங்கித் தோன்றுகின்ற இயல்பாகவே மாசற்ற தூயோனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு வணக்கம். மயக்கம் செய்கின்ற மாயையால் ஆகும் பிறப்பினை அறுத்து ஒழிக்கின்ற ஞான அரசனுடைய திருவடிகளுக்கு வணக்கம். சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையில் எழுந்தருளி நம்மை அடிமை கொண்ட நம் குலதெய்வமாகிய ஆத்மநாதர் திருவடிகளுக்கு வணக்கம். நுகர்ந்து தெவிட்டாத பேரின்ப வெள்ளத்தை அருள் புரிகின்ற இன்ப மலையாக விளங்குகின்றவருக்கு வணக்கம். சிவபெருமான் என் உள்ளக்கோவிலில் நிலையாக எழுந்தருளி இருந்ததனால் அவர் திருவருளின் துணையால் அவர் திருவடிகளை தொழுது உள்ளத்தில் உவகை பொங்கும்படி உயிர்களுக்கு சிவபெருமான் கைக்கொண்ட பழமையான அருள் பொறி முறைமையினை முற்பிறவியில் ஈட்டிய பழவினை முற்றிலும் அழிந்து ஒளிந்து போகும்படி நான் இந்த சிவபுராணத்தை சொல்லுவேன். நெற்றித் திருக்கண்ணை உடைய சிவபெருமான் தனது அருட்கண்ணை விழிப்பித்து அடியேனுக்கு அருள் நோக்கம் புரிய அவர் திருமுன் நான் வந்தடைந்து கருதறிய உயர்ச்சி மிக்க திருச்சிலம்பணிந்த திருவடிகளை வணங்கி விண்ணிலை நிறைந்து மண்ணிலை நிறைந்து எங்கும் நிறைந்து அவற்றிலும் எல்லா அண்டங்களுக்கும் அப்பாலாய் மேம்பட்டு தோன்றுகின்றவரே, சுடர் வடிவினரே, கருதி உணரப்படும் அளவை கடந்து ஓர் வரம்பில்லாதவரே, உன்னுடைய பொருள்சேர் பெரும் புகழை மிக கொடிய தீவினையினனாகிய நான் ஏத்தி வணங்கும் வகை யாதும் தெரிந்திலேன். எம்பெருமானே, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நிற்கின்ற ஸ்தாவரம் ஜங்கமம் என்ற எல்லா பிறப்புகளிலும் பிறந்து இழைத்தேன் அடியேன். மெய்யான உன்னுடைய அழகிய திருவடிகளை உள் உணர்ச்சியோடு பார்த்து அருள் ஆசிரியனாக எழுந்தருளிய இந்நாளிலேயே மாயாமலம் நீங்கி மலரடி கீழ் இருக்கின்ற ஜீவன் முக்தி நிலையை அடைந்தேன். நான் கடைத்தேறும் வண்ணம் என்னுடைய மனத்தில் பிரணவ வடிவமாகி நிலை பெற்ற உண்மை பொருளே, மாசற்ற பொருளே, காளை வாகனத்திலே எழுந்தருளி அதை செலுத்துபவரே, வேதங்கள் ஐயனே என்று அழைக்கவும் மேலும் உயர்ந்து கீழே ஆழ்ந்தும் எங்கும் பறந்தும் மிக நுண்ணியவனாக இருப்பவரே, வெம்மையான பொருள்களில் வெப்பமாய் குளிர்ந்த பொருள்களில் குளிர்ச்சியாய் உயிருக்கு உயிராக விளங்குபவரே, இப்பொருள்களோடும் உயிர்களோடும் விரவியிருந்தும் அவைகளுக்குள்ள மாசு இல்லாதவரே, நிலையில்லாதன ஆகியவை யாவும் என்னை விட்டு அப்பாலே போய் நீங்கும்படி அருட்குரவனாக எழுந்தருளி வந்து அருள் புரிந்து மெய் உணர்த்தி உண்மை அறிவு உருவாகி மிக்கு விளங்குகின்ற உண்மை ஒளியே, நின் துணையும் கருவிகளின் காட்டும் இன்றி எவ்வகையான அறிவும் விளங்காத எனக்கு பேரறிவின் பயனாகிய பேரின்பத்தை கொடுக்கின்ற பெருமானே, உயிரின் அறியாமையையும் திரிபுணர்வையும் நீங்கச் செய்கின்ற நல்ல அறிவு வடிவினனே, தோற்றமும் ஒரு கால எல்லை அளவு நிற்றலும் பின் முடிவும் இல்லாத முதல்வனே,
எல்லா உலகங்களையும் படைப்பவரே, காப்பவரே, ஒடுக்குபவரே, மறைப்பவரே, அருள் புரிபவரே, என்னுடைய உலகப்பற்றினை களைபவரே, உன்னுடைய கசிந்த தொண்டினில் என்னை உள்ளாக்குவாயாக. பூவின் மனம் போல என் உள்ளத்து நுண்ணியனாய் கலந்திருப்பவரே, சொல்லும் எண்ணமும் கடந்து அப்பால் நின்ற மறையோனே, அன்பின் முதிர்ச்சியால் முறையாகச் சுரந்து கறந்த பசுவின் பால், சர்க்கரை இவைகளுடன் நெய்யும் சேர்த்தாற்போல அன்பினால் மேம்பட்ட தொண்டர்களின் மனத்தில் இன்பத்தேனாக சுரந்து பெருகி நிலை பெற்று தங்கி அவர்கள் எடுத்த பிறவியை ஒழிக்கின்ற எங்கள் தலைவனே, ஒப்பற்ற 5 நிறங்களை உடையவரே, தேவர்கள் தம்முள்ளச் செருக்கு நீங்க நினை வழுத்த நீ அவர்களுக்கு புலப்படாமல் ஒளிந்திருந்தாய். எம்பெருமானே, கொடுமையான மூலவினை உடையேன் யான். என் அறிவினை ஒரு சிறிதும் விளங்காமல் முழுதும் மறையும்படி மூடி மயக்கம் செய்கின்றது ஆணவ இருள். அதனை நல்வினை தீவினை எனும் அவிழ்க்க முடியாதபடி மேலும் மேலும் சுற்றிக் கொள்கின்ற நீக்குதற்கு அருமையான கயிறுகளால் கட்டுகின்றாய். வெளியே தோலை போர்வையாக போர்த்து எல்லா உறுப்புகளிலும் நிறைந்துள்ள புழுக்களையும் அழுக்கினையும் மூடி பல வகை அழுக்குப் பொருள்கள் வடியும் 9 ஓட்டைகளை கொண்ட குடிசையாகிய உடம்பை சிற்றறிவுடைய எனக்கு கொடுத்துள்ளாய். நான் கலங்கும்படி 5 பொறிகளை வாயிலாக உடைய 5 புலன்களும் என்னுடனேயே இருந்து எனக்கு தீமை புரிகின்றன. ஆதலின் உனது ஞான நன்னெறி விருப்பத்திற்கு மாறுபட்டு புன்னெறி செல்லும் மனத்தினால் இயல்பாகவே மாசற்றவனே, உனக்கு உனது கருணையோடு விரவிய மெய்யன்புடையவனாகி அகம் குழைந்து உள்ளம் உருகும் நன்மை பெற்றிலேன். இந்த நன்மை சிறிதும் இல்லாத சிறியேனாகிய எனக்கு நலமளித்து அருள் புரிந்து இப்பூ உலகில் அருள் ஆசிரியனாக குருவடிவிலே வந்து அருள் புரிந்து நினது பொருள் பரந்த திருவடிகளை காட்டினாய். நாயினும் மிக இழிவாக பயனற்று செயலற்று பாழாய் கிடந்த அடியேனுக்கு தாயினும் மேலான அன்பு வடிவாகிய உண்மை பொருளே, இயல்பாகவே களங்கமில்லாத ஒளிவிரிந்த செந்தாமரை பூ போன்ற செந்நிற தீ வண்ணனே, ஞான ஒளி வடிவினனே, இனிமை நிறைந்த அமுதமே, கைலைப்பதியாகிய சிவபுரத்தில் வாழ்பவரே, எனது மலங்களாகிய பிணிப்பை நீக்கி மெய் உணர்வை வளர்க்கும் மேலோனே, இச்சாசக்தியால் உயிருக்கு திருவருள் பாலித்து மனத்தில் உள்ள பொய்மை ஒளியும்படி மெய் ஒளியுடன் நீங்காது நிலைத்து நின்ற பேரருள் வெள்ளம் நிறைந்த பெரிய ஆறே, தெவிட்டாத அமுதமே, எல்லையில்லாத பெருமானே, அருளால் ஆய்ந்து உணராதவர் மனத்தில் விளங்காது மறையும் அறிவொளி வடிவினனே, நெஞ்சம் நெக்கு கரைந்து தண்ணீராய் உருகும்படி செய்து என்னுடைய அருமையான உயிருக்கு உயிராய் நின்றவனே, இன்பமும் துன்பமுமாகிய இரண்டும் இல்லாதவரே, உயிர்கள் இன்ப துன்பங்களை நுகரும் போதும் அவ்வுயிர்களுக்கு உள்ளிருந்து பயனை ஏற்றுக்கொள்பவரே, அன்பினால் வழிபடுகின்றவர்களிடத்தில் தானும் அன்பு பாராட்டுபவரே, கலப்பினால் எல்லா பொருள்களுமாய் பொருண்மையால் அவை அல்லாதவனுமாகி வேறானவனுமாகிய பேரொளி பிழம்பினனே, உயிர்களை செறிந்து பொருந்துகின்ற அறியாமையாகிய இருளானது ஒரு சிறிதும் தன்னிடத்து தோன்றாத பேரறிவொளி பொருளே, எல்லா பொருள்களுக்கும் முன்னையதான முதல் பழம்பொருளாய் உள்ளவரே, முடிவும் இடையுமாகி வேறு ஒடுங்கும் இடமுமாய் இருப்பவரே, தனக்கு முதலும் நடுவும் முடிவும் இன்றி நிற்பவரே, வலிய இழுத்து என்னை அடிமை கொண்ட எம் தந்தையாகிய தலைவரே, நுட்பமாகிய மெய் உணர்வினால் காண்பானும் காட்டுவதும் காண்பதுவுமாய் பிரித்து கொண்டு அறிகின்றவர்கள் தங்களினுடைய அறிவினால் காண முடியாத முக்தி குறிக்கோளே, எத்தகைய நுட்பமான அறிவினாலும் அறிய முடியாத மிக நுண்ணறிவு பொருளே, இறத்தலும் பிறத்தலும் வினையோடு பொருந்துதலும் இல்லாத புண்ணிய பொருளே, எக்காலத்தும் எவ்விடத்தும் எம்மை காப்பாற்றுகின்ற பேர் அரசே, அருள் ஞான கண்ணால் அன்றி
ஊனக்கண்ணால் காண முடியாத பேரருள் ஒளி வடிவினரே, பிறவித் துன்ப வெப்பம் தணிக்கும் பேரின்ப பெருக்கே என் அப்பா, உலகொளி பொருள்கள் யாவற்றிலும் மேலாய் நிலை பெற்று நின்ற பொலிவினையும் கதிர் வீசுகின்ற ஒளியினையும் உடையவரே, நூல்களால் வரையறுத்துரைக்க முடியாத மிக நுண்ணறிவு பொருளாக இருந்தும் வேறுபடுகின்ற அசத்துத்தன்மை வாய்ந்ததாகிய இவ்வுலகில் வேறு வேறு தன்மைகளில் எழுந்தருளி வந்து மெய்ஞானமாகிய சுத்தான்ம சைத்தன்யத்தில் தூய உயிர் அறிவு ஆதாரத்திலும் வந்து தெளிவுணர்ச்சி அருளுபவரே, தெளிந்த அறிவினுள் விளங்கும் தெளிபொருளே, அடியேன் அறிவில் ஊற்றாகி ஊறுகின்றதாகிய உண்ணுதற்கு மிக அருமையான சுவை அமுதமே, எல்லா பொருள்களையும் உடைமையாகவும் எல்லா உயிர்களையும் அடிமையாகவும் உடையவரே, வேறு வேறு மாறுபாடுகள் அடைகின்ற தசையால் ஆன உடம்பின் உள்ளே அடைபட்டு கிடப்பதற்கு நான் இனி தாங்க மாட்டேன் எமது தலைவனே, அழித்தல் கடவுளே, ஓ என்று பல முறை இறங்கி ஓலமிட்டு வணங்கி துதித்துக் கொண்டிருந்து நிலையில்லாத உலகப்பற்று ஒளிந்து என்றும் ஓர் பெற்றித்தாய உண்மை பொருளாகிய சிவமாம் தன்மை பெருவாழ்வு பெற்றவர்கள் திரும்பவும் இவ்வுலகில் தோன்றி இருவினைக்கு ஏற்ற பிறப்பில் பொருந்தாதபடி வஞ்சம் பொருந்திய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றங்களை அறிகின்ற ஐம்பொறிகளின் குடிலாகிய உடலில் கட்டுண்டு கிடத்தலை நீக்க வல்லவரே, உயிர்களின் மறைப்பு நிலையிலும் சூக்கும ஐந்தொழிலாகிய திருக்கூத்தை பன்முறை ஆடுகின்ற தலைவரே, திருச்சிதம்பர பொன் அம்பலத்தில் திருநடம் புரிபவரே, அழகிய பாண்டிய நாட்டை பழம்பதியாக உடையவரே, துன்பமிக்க பிறப்பினை வேரோடு களைபவரே, ஓம் என்று ஓங்காரத்தை ஓதி ஏத்துதற்கு அருமையானவரை இயன்ற மட்டும் புகழ்ந்து ஓம்காரத்து உட்பொருளாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை சிரமேல் கொண்டு அத்திருவடிகளின் கீழ் அடங்கி நின்று பாடிய இச்சிவபுராண கலிவெண்பா பாடலின் கருத்தினை தெளிய அறிந்து பாடுகின்றவர்கள் பலரும் தாழ்ந்து புகழ்ந்து வணங்கும்படி சிவபுரமாகிய திருக்கயிலையில் போய்ச் சேர்வார்கள். அத்திருக்கயிலையிலே சிவபெருமான் திருவடி கீழ் சிவானந்தம் நுகர்ந்து கொண்டு என்றும் இருப்பார்கள். திருச்சிற்றம்பலம். இவ்வாறு சிவபுராணத்தின் பொருள் அமைகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.